அதிசயம் ஆனால் உண்மை. இந்த டாடா ஏஸ் வண்டிக்குள்ளே பாருங்கள், வெள்ளை கலரில் ஒரு புறா உட்காந்துருக்குது. நானும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது புறான்னு தான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக அது காக்கா. அந்த மூக்கு பாருங்கள், அந்த உடல் வடிவை பாருங்கள். நானும் இது எடிட்டட் வீடியோவோ என்னமோலாம் நினச்சேன். பட் இது நிஜம். நானும் அந்த போல் காகத்தை ஒரு முறை பார்த்துருக்கேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் இது ஒரு நபர் வீடியோ இது. ஸோ அந்த காகம் பாருங்கள், வெள்ளை காகம். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் இந்த வெள்ளை காகத்தை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஊரில் பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இவங்க இதில் அந்த காகத்துக்கு அரிசி போடலான்னு போட்டாங்க, அது பறந்துருச்சு. ஸோ அங்கேருந்து பறந்து போய் ஆப்போசிட்டில் இருக்கிற பொலீரோ வண்டி மேலே உட்காந்துருச்சு. உண்மையாகவே இது ரொம்ப அதிசயம்தான். ரொம்ப ரேர், யாரும் அவ்வளோ சீக்கிரம் இதை பார்த்துட முடியாது. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த வீடியோவை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். இது உண்மையாகவே காக்கா தான். கருப்பு காக்கா, வெள்ளை காக்கா, ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் அந்த காக்கா தெரியுதா? இவ்வளோ நிறைய பேர் சந்தேகம் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், அந்த காக்கா ரொம்ப க்ளோஸ்அப்பில் தெளிவாக தெரியுது. அதோட மூக்கு எவ்வளோ நீளம், அந்த ரெக்கைகள், கால் எல்லாமே வெள்ளைக்காகும். உண்மையாகவே அதிசயங்க. நிற்கிது இரு எந்திர எத்துட்டு அதை அமுச்சு விட்டுற எல்லாருக்கும். இரு எடுக்கலாம் கொஞ்ச நேரம் எடுக்கலாம். வீடியோ தானே எடுத்துனுங்க. போட்டோ இப்ப எடுக்கலாம். ஆனா இப்ப கட் பண்ணணும், ஓடிக்கும். சேர்ந்து காது போடுது இல்ல. அது சேர்ந்து அதுங்களே சேர்க்காது போடுறது. கலர்